கஞ்சா விற்பனையாளர்களுடைய சந்தையே மார்க்கெட்டை மாணவர்களும் கல்லூரிகளும் தான். ஒரு மாணவனை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா 500 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும், ஒரு மாணவியை பிடிச்சிட்டிங்கன்னா 500 பேர்கிட்ட. இந்த பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, விபச்சார தடுப்பு போலீஸே இல்லை, ஏவிஎஸ்ஸே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே போன்ற நிகழ்வு நடக்காதுன்னு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும். நடந்தாலும் ஒரு குற்றவாளியை பிடிச்சி அதே இடத்துல தண்டிப்பான். யார்? ஒரு காவல்துறை அதிகாரி, ஏட்டையாக இருப்பார், இன்ஸ்பெக்டராக இருப்பான். அங்கேயே போட்டு உதச்சி மிதிப்பாங்க. ஜெயிலுக்குள்ள போன பிறகு ஜெயிலையும் அடி விழுகும். ஆனால் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினரை வெட்டி போட்டு போகிறான்னா அவனுக்கு சட்டத்தை பற்றி பயம் இல்லை, ஜனநாயகத்தை பற்றி பயம் இல்லை. அப்போ யாரை பற்றி பயம்? அப்போ 32 கேஸை நிரூபிக்க முடியாமல், நீதிமன்றம் நிரூபிக்க முடியாமல் காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை தாங்க கடுமையான குற்றவாளி. நீங்கள் ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அவனை போய் ஆஜராக சொல்லு, அவனை 10 நாள் பெயில் எடுத்து விட்டுருவான். அவனுக்கு அது வந்து ஏதோ பொழுதுபோக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி. எங்கே போகிறது? தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசுகிறது என்னென்னா, பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயது சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியை கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த கொலை செய்த அந்த கொலையாளிகள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவங்க. அவங்க அப்பா சொல்லி அழறாரு, கஞ்சா குடிக்கிங்க என் பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காருங்க இல்லையா. பாண்டிச்சேரின்றது நம்ம தமிழகம் மாதிரி தான், அதுவுமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் அது. இந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றே இந்த தகவல் எனக்கு தெரியும். அப்போ நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். எனக்கு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் தகவல் தொலைபேசி பண்ணி சொன்னார், பள்ளிக்கூடத்திலேயே கஞ்சாக்களை பொட்டலம் போட்டு பேக்கெட் பண்ணி விநியோகிக்கப்படுகிறது, இதை விசாரிங்கன்னு. இது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே தெரியல. என்ன காரணம்னா, இந்த கஞ்சா விற்பனையாளர்களுடைய சந்தையே மார்க்கெட்டை மாணவர்களும் கல்லூரிகளும் தான். ஏன்னா இந்த போதைப் பொருளை விற்கக்கூடியவர்கள் இந்த சமூக விரோதிட்ட கஞ்சா மட்டும் இருக்காது. கஞ்சா இருக்கும், அபின் இருக்கும், ஹெராயின் இருக்கும், பெத்தடைன் இருக்கும், கேட்டமைன் இருக்கும், எல்லா பொருளும் வச்சுருப்போம். கடைக்கு போனால் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஹோம் தியேட்டர் இருக்கிற மாதிரி யார் எந்த பொருளை விரும்புகிறானோ அவனுக்கான சப்ளை அவன் பண்ணுவான். இவனுக்கு கண்டிப்பாக அரசியல்வாதியோடு தொடர்பு, காவல்துறையோடு தொடர்பு இருக்கும். இல்லாமல் இந்த தொழில் செய்ய முடியாது. அப்போது இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் கல்லூரிகளையும் ஏன் குறி வைக்கிறான்னா, இங்கே நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நிறைய வருவான். அப்போது குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் தான் வருவான், ஒரு குழு. இந்த 10 பேருக்கு விற்றுட்டு வேறொரு குழுவை போய் 10 பேருக்கு விற்கணும், இன்னொரு குழுவிட்ட போய் 10 பேருக்கு விற்கணும். ஆனால் ஒரு மாணவனை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா 500 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும், ஒரு மாணவியை பிடிச்சிட்டிங்கன்னா 500 பேர்கிட்ட இந்த போதை கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம். பாண்டிச்சேரியை பொறுத்தவரை 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. 10 லட்சம் மக்களில் 1 லட்சம் பேர் கல்லூரி மாணவர் மாணவியர், பள்ளி மாணவர் மாணவியருக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. அவ்வளவு 39 தனியார் மருத்துவக் கல்லூரியும் 4 அரசு மருத்துவக் கல்லூரி ஜிம்மரை கொண்டு இருக்குது. இப்படி நிறைய பாண்டிச்சேரி பாப்புலேஷன் 10 லட்சம் பேர் தான். ஆனால் மாணவர்கள் மாணவிகள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே தங்கி படிக்கிறாங்க. இவர்களை பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலிருந்து விலகிடுறாங்க, வெகு தூரம் போயிடுறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, விபச்சார தடுப்பு போலீஸே இல்லை, ஏவிஎஸ்ஸே இல்லை, பிரிவு இல்லையா? இல்லை. ஏன்னா சுற்றுலா பயணிகள் போர்வையில் நீங்கள் ஆணும் பெண்ணும் தங்குவதற்காகத்தான் அங்கே அறைகள் பூரா திறக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருந்தால, ஆமாம், ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருந்த காரணத்தினால இந்த ஏவிஎஸ்சிங்கிற ஒரு பிரான்ச்சே இல்லை பாண்டிச்சேரியில். இது வரைக்கும் இல்லை, எப்பவுமே இல்லை.
அதாவது விபச்சார தடுப்பு பிரிவே கிடையாது. நீங்கள் மெட்ராஸ்லேருந்து போகிறோம் அங்கே போய் செட்டில் ஆயிடலாம். பெங்களூர்லேருந்து கல்லூரி மாணவனும் மாணவியும் வர்றாங்க, சென்னையிலேருந்து வர்றாங்க. நீங்கள் சென்னையில் எங்கே தங்கினாலும் அவர்கள் உண்மையான கணவனா மனைவியா காதலனா காதலியா சட்டவிரோதமாக எல்லாம் விசாரிப்பான். ஆமாம். ஈஸியாரில் அதெல்லாம் இல்லை வச்சுக்க. ஆனால் பாண்டிச்சேரிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த விஷயமே இல்லை. நீங்கள் மது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாலும் காவலர் என்ன பண்ணுவார், உங்கள் தட்டி எழுப்பி கொண்டு காவல் நிலையத்தில் படுக்க வச்சு காலையில் விடிஞ்ச உடனேயும் பஸ்ஸு காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அவர்களை நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா சுற்றுலா பணியாக வரமாட்டான், லாட்ஜே நம்பாது, ரூமே ஃபுல்லாகாது, மது கடையே விற்காது. அதனால் நீங்கள் நான் இப்போ பல அதிர்ச்சியான தகவல் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வேற்று மாநிலத்தை சார்ந்த ஒருத்தன் உண்மையில் காரில் போகிறான், ஃபுல் போதை, காவலர் மறிக்கிறாரு, மறித்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, வழக்கெல்லாம் போடலை, தம்பி இது ஒன்வே, இதில் வர்றவங்கெல்லாம் வேகமாக வருவாங்க ஒன்வேன்னு சொல்லி, நீ ஒன்வேயை பார்க்காம நீ எதிராக போகிற, வர்றவங்க போகாமல் உண்மை தானே, வண்டி போயிட்டு தானே இருக்கு, எதிராக வராதில்ல. ஆமாம். அப்போ விபத்து ஆயிரும் அப்படின்னா நான் இதில் தாங்க போவேன், நான் வந்துட்டேன், பாதி வந்துட்டேன், காவல்கிட்ட சண்டை பிடிக்கிறான், ஃபுல் போதையில் இருக்கான். அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கர்நாடகா வண்டி. அப்போ நான் காவல்கிட்ட சொன்னேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு, இல்லை அப்படி செய்ய முடியாது, செஞ்சால் சுற்றுலா பயணிகள் வழக்கு போட்டாங்க பாண்டிச்சேரி போலீஸு, சுற்றுலா பயணிகளை சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டான்னு பத்திரிக்கையில் உங்கள் ஆளுங்க 8 பக்கம் செய்தி போட்டுருவீங்க, எவனுங்க வரமாட்டான். புரியுது. அரசியல்வாதி உடனே என்ன பண்ணுவான், ஏன்னா பாண்டிச்சேரி மரியாதை கெடுக்கிறியான்னு சொல்லி என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவான். அதனால் அவனை பக்குவமாக பேசி, அவர் காவலரா இல்லை பாவம் ஏவலரான்னு தெரியல, இதுதான் பாண்டிச்சேரி ஸ்டைல். அப்போது காவல்துறைக்கு அங்கே எந்த அதிகாரமும் கிடையாது. அதனுடைய விளைவு தான் கல்லூரிகள் முழுக்க, பள்ளிகள் முழுக்க கஞ்சா பொட்டலம் விற்கப்படுது. இது நீங்கள் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹெராயின் விற்கப்படும், அபின் விற்கப்படும். இது பாண்டிச்சேரி நீக்க மர நிறைந்திருக்கு. இது காவல்துறையும் அரசியல்வாதியும் சேர்ந்தால் இதை கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான், ரெண்டு வேறு கிடையாதுங்க. இப்போ அங்கே வந்து கஞ்சா பழக்கத்தால், கஞ்சா போதையினால் ஒரு சிறுமிக்கு இந்த கதி நடந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகுது? அதே போல் தான் இங்கே நடக்குமான்னு கேட்குறேன். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறையை தாண்டி இங்கே ஒவ்வொருத்தரும் சமூக விழிப்புணர்வோடு இருக்கான். காவல்துறை இந்த மக்களை காப்பாற்றுங்க நம்பிக்கையெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப காலமாச்சு. காவல்துறை இந்த மக்களை காப்பாற்றுன்னு ஜெயராஜ் பெலிக்ஸ் 2 பேரை காவல்துறை என்னைக்கு அடித்து ஸ்டேஷன்லேயே கொண்டுச்சோ அன்னையோட காவல்துறை மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே போன்ற நிகழ்வு நடக்காதுன்னு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு 2300 பேருடைய கஞ்சா விற்பவர்களுடைய வங்கி கணக்கை பிரீஸ் பண்ணான்னு ஒரு தகவல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார். வங்கி கணக்கை முடக்குகிற நீங்கள் ஏன் கஞ்சா விற்கிறவனை முடக்க முடியல? அவனுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அவனுக்கு பின்னாடி இல்லைங்க, நான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பூரா நான் சொல்கிறேன், ஒரு சமூக விரோதியை கூட்டிகிட்டு நீங்கள் போலீஸ்கார ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ள அரசியல்வாதி 5 அரசியல்வாதிகிட்ட ஃபோன் வந்துடும், ஏங்க நம்ம ஆளுங்கன்னு. அப்போ எப்படி அந்த காவல்துறை அதிகாரி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்? முதல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்திலாம் ஒரு குற்றவாளியை பிடிச்சி அதே இடத்துல தண்டிப்பான். யார்? ஒரு காவல்துறை அதிகாரி. ஏட்டையாக இருப்பார், இன்ஸ்பெக்டராக இருப்பான், அங்கேயே போட்டு உதச்சி மிதிப்பாங்க. ஜெயிலுக்குள்ள போன பிறகு ஜெயிலையும் அடி விழுகும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அது போன்ற விஷயங்களே கிடையாது. அவன் பயப்படுறதே இல்லை. என்னுடைய மகன் வழக்கறிஞராக இருக்கான் பிரிட்டனில். ஹெல்மெட்டை திருடிட்டு போயிட்டான், போன வாரம் நடந்தது. ஹெல்மெட் போடாமல் வீட்டுக்கு போக முடியல. அதனால் 9000 ரூபா செலவு பண்ணி இந்த ஹெல்மெட் எடுக்கிறதுக்காக 90 கிலோமீட்டர் பயணம் செய்யுதுன்னு என் மகன் சொன்னான். அப்போது அந்த நாடுகளில் சட்டம் வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுறவு கொள்வதெல்லாம் மிக சாதா. நீங்கள் அக்யூஸ்ட் எடுத்தீங்கன்னா 26 கேஸியா அவன் மேலே, 32 கேஸியா பார்க்குறோமா இல்லையா? ஆமாம். அப்போ 32 கேஸை
நிரூபிக்க முடியாமல், நீதிமன்றம் நிரூபிக்க முடியாமல் காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை தாங்க கடுமையான குற்றவாளி. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏதாவது ஒரு புகார் கொடுக்குறோன்னா இவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம வந்து போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய முறை போயிட்டு ஸ்டேஷனில் நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ இதே சூழல் தான் பாண்டிச்சேரியிலும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியிலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காவல்துறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாதுங்களா? இல்லை இல்லை, அதான் நான் சார் எனக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு எனக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு போகிறேன். எங்கேன்னா அந்த நேரு ஸ்ட்ரீட், அதான் மெயின் பஜார், நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்க போகிறேன். புகார் கொடுக்க போகிறதுக்கு எதிரிக்கு ஆதரவாக 10 ஃபோன் வந்துருச்சு. எதிரிக்கு ஆதரவாக நான் நேராக பார்க்குறேன். காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. நேர்மையான அதிகாரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வேலை பார்க்க முடியல. அப்போது சமூக விரோதிகளுக்கு பின்னாடி பூரா யார் இருக்கா? அரசியல்வாதி இருக்கா. நீங்கள் எந்த அதிகாரி நேர்மையாக ஒருத்தரை அரசு பண்ணி கொண்டு தர முடியாது. 50 ஃபோன் போயிடும். அதை மீறி நீங்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் நடுரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி. பாண்டிச்சேரியினுடைய உள்துறை அமைச்சர், பிஜேபியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாய் வந்து அழுகிறார், என்னுடைய உறவினரை நடுரோட்டில் வெட்டி போட்டு போயிட்டானுங்களா ரவுடி பேலுன்னு. அப்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடைய உறவினரை வெட்டி போட்டு போகிறான்னா அவனுக்கு சட்டத்தை பற்றி பயம் இல்லை, ஜனநாயகத்தை பற்றி பயம் இல்லை. அப்போ யாரை பற்றி பயம்? யாரை பற்றி பயம் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது அத்துணைக்கு காரணம் காவல்துறை தான். காவல்துறை உண்மையான குற்றவாளியை தண்டிப்பதில்லை, நீங்கள் அவனை பிடிச்சி கொண்டு நீதிமன்றத்தை நிறுத்துவதில்லை. அப்போது நீங்கள் ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அவனை போய் ஆஜராக சொல். எவனோ ஒருத்தனை போலீஸே கொண்டு போய் அவனை ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனை 10 நாள் பெயில் எடுத்து விட்ருவான். அவனுக்கு அது வந்து ஏதோ பொழுதுபோக்கு, ஷாப்பிங் போகிற மாதிரி. எங்கே போகிறது? ஜெயிலுக்கு போகிறது, வெளியில் வர்றது. நீங்கள் நிறைய கொலைகள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறான். எங்கே? ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டேன். எனக்கு ஜெயிலுக்குள்ளே அவன் ராஜபோகமாக வாழ்கிறான், வெளியில் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். இவர்களுக்கு அரசியல்வாதி, போலீஸ் அதிகாரி துணை. அவன் எப்படி திருந்துவான்? இப்போது நம்ம இந்த விஷயத்தை பேசும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2000 கோடி ஜாஃபர் சாதிக் பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து இன்னும் தேடிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா, திமுகவுக்கு நிச்சயமாக ஜாஃபர் சாதிக் எங்கே இருக்காருன்னு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. அவங்க வீட்டெல்லாம் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிற நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாதான்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அரசியல், சினிமா எல்லா வட்டாரத்திலுமே தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிருக்காரு. இப்போ உண்மையாகவே வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து திமுக அரசால் கண்டுபிடிக்க முடியலன்னு நம்புறீங்க நீங்கள்? இல்லை, திமுக அரசு வழக்கே போடலை. திமுக அரசு ஏன் கண்டுபிடிக்குது? தமிழ்நாடு நார்கோட்டிக்ஸ் தேடவே இல்லையே. தேடுறது டெல்லி நார்கோட்டிக்ஸில். இல்லை, நமக்கு அந்த பொறுப்பு இருக்குங்க இல்லையா? நம்ம தானே தேடணும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? இல்லை, குற்றம் எங்கே நடந்ததோ குற்றவாளியை குற்றம் நடந்த இடத்துல தானே வந்து தேடுவாங்க. ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன் பஞ்சாபில் போய் ஒரு குற்றத்தை பண்ணிட்டு வந்துட்டான்னா தமிழ்நாடு போலீஸாக தேடும். இல்லை, பஞ்சாப் போலீஸ் தான் தேடும். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து, அதாவது இது கூட இந்திய அரசு கண்டுபிடிக்கல, வேற வெளிநாட்டிலேருந்து தான் டெல்லி உளவுத்துறைக்கு, டெல்லிக்கே வந்து அவங்க டெல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா தான் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இல்லை தமிழ்நாட்டுக்கு எனக்கு திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரே இந்த வழக்கு வந்து சம்பாதிச்சிருக்கு. அப்போ இந்த ஒரு வழக்குலேருந்து திமுக வெளியில் வரணும்னா இவர் தான் ஜாஃபர் சாதிக்கு சொல்லிட்டு திமுகவுக்கு ஏற்பட்ட இந்த களங்கத்தை எடுத்துட முடியாதான்னு கேட்குறேன். இல்லைங்க, இது எனக்கு திமுகவுக்கு ஏற்பட்ட களங்கன்னு என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா திமுக கொலை பண்ணிட்டான், திமுக கொலை பண்ண சொல்லிச்சான். இல்லை, நீங்கள் சமூக விரோதிகளும் சட்ட விரோதிகளும் அரசியல் வந்து பாதுகாப்பாக செட்டில் ஆயிடுவான். திமுக, அண்ணா திமுக, நீங்கள் பிஜேபியில் எத்தனை பேர் இருக்கான்? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் அடித்த 5000 கோடி ரூபாயை நீங்கள் அண்ணாமலை கூட அண்ணா பாதிக்கப்பட்டவங்க பூரா பிஜேபி ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? ஆமாம். அப்போது அண்ணாமலையை போய் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் அடிக்க சொன்னார்? இல்லை. திருடுறவன் முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு எங்கே வந்து சேருவான்? அரசியலில் வந்து சேர்ந்துக்குவான். இவரெல்லாம் திமுக அடைக்கலம் ஆகிக்கிறான், அண்ணா திமுக அடைக்கலம் ஆகிக்கிறான், பிஜேபி அடைக்கலம் ஆகிக்கிறானே தவிர இதுக்கும் நீங்கள் உதயநிதிக்கும் தொடர்பு இல்லை, ஸ்டாலினுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, கிருத்திகா உதயநிதிக்கும் மெட்டமைன் விற்கிற ஜாபர் சாதிக்கும் தொடர்பு இல்லை. அதெல்லாம் தொடர்பு இல்லை சார். ஆனால் இன்னைக்கு
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சின்ன சின்ன பசங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி கஞ்சான்றது ரொம்ப எளிமையாக வந்து கிடைக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ இதெல்லாமே வந்து அரசுக்கோ காவல்துறைக்கோ தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காவல்துறையினுடைய லிமிட் இருக்குல்ல, ஆமாம், அந்த லிமிட்டில் அதிமுக வட்ட செயலாளர் இருப்பான், திமுக வட்ட செயலாளர் இருப்பான், திமுக அதிமுக வட்ட செயலாளர், நீங்கள் எல்லா கட்சியும் வட்ட செயலாளர் இருப்பான். அவனுக்கு எந்த அதிகாரம் இருக்காது. ஏன்னா இப்போ திமுக வட்ட செயலாளர் நினைச்சாலும் அந்த இன்ஸ்பெக்டர் தனியார் காட்டுக்கு மாற்றிடுவான். திமுக வட்ட செயலாளர் நினச்சா அவனை அந்த இன்ஸ்பெக்டர் எங்கே தூக்கிடுவான்? அங்கேருந்து ஸ்டேஷன் தூக்கிடுவான். ஏன்னா அந்த வட்ட செயலாளர் போய் எம்எல்ஏ சொல்லுவான், அண்ணே இவர் நம்ம கட்சிக்காரன் பூரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காருண்ணே, தொழிலே பண்ண முடியல, எந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியல, டிஸ்டர்ப் பண்ணுறான். தூக்குனா அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவார்? இந்த மாவட்ட மந்திரிட்டு போய் சொல்லுவார், மாவட்ட மந்திரி அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் சரியில்லையா, எஸ்பி கூப்பிடு, சார் என்னங்க இந்த இன்ஸ்பெக்டரு B1 இன்ஸ்பெக்டரு எங்கள் கட்சிக்காரன் மாடுலாம் பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், அவனை தூக்கியிருக்கேன். அப்படியே சரி நான் பார்த்துக்கிறேன். எஸ்பி என்ன பண்ணுவார்? மாற்றிடுவார். இது யார் முடிவு பண்ணுறது? வட்ட செயலாளர், ஆளுங்கட்சி வட்ட செயலாளர். அதனால் வட்ட செயலாளர் பகிச்சிக்க மாட்டான் இன்ஸ்பெக்டர். இவன் இந்த பக்கம் எதிர்கட்சி வட்ட செயலாளர் யார்? அதிமுக. எங்கெங்கே ஃப்ராடு நடக்குது, பிரார்த்தனை நடக்குது, கஞ்சா விற்கிறான், இப்போ டாஸ்மார்க் பாரு, நீங்கள் எல்லா டாஸ்மார்க் பாரும் 12 மணிக்கு தான் திறப்பான், ராத்திரி 11 மணிக்கு பூட்டிடுவான். போய் பாருங்கள், 24 மணி நேரம் சரக்கு விற்கும். யாருக்கு மாமூல்? ஆளுங்கட்சி வட்ட செயலாளர், எதிர்கட்சி வட்ட செயலாளர் ப்ளஸ் இன்ஸ்பெக்டர். 3 பேருக்கு தான் அந்த ஏரியாவுடைய லா அண்ட் ஆர்டரை தீர்மானிக்கிறவர்கள், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிறவர்கள், குற்ற நடைமுறையை காப்பாற்றுகிறவர்கள், வேண்டாம் குற்றத்தை செய்பவர்கள். அப்போது இந்த வட்ட செயலாளர் 2 வட்ட செயலாளர் அவனே கவுன்சிலர் ஆயிடுவான். வட்ட செயலாளரை கார்பரேஷன் கவுன்சிலரு, அப்புறம் இவர்களை மீறி அந்த இன்ஸ்பெக்டர் 3 பேரை தவிர அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் எவனும் ஜாராயம் விற்க முடியாது, எவனும் கஞ்சா விற்க முடியாது, எவனும் ஹெராயின் விற்க முடியாது, பிரார்த்தல் பண்ண முடியாது, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, மண்ணு திருட முடியாது, யாரும் நடக்காது. எப்படி? இவர்கள் வச்சது தான் சட்டம். அப்போது இவர்கள் நினைச்சா 1 மணி நேரத்தில் கஞ்சாக்காரனை பூரா அடித்து நீங்கள் புது இடத்துல ஒன்று தீய வச்சு விட்டுறலாம். யாரை? கஞ்சாக்களை. ஏன் செய்ய மாட்டான்? இவனுக்கு மாமூல் வருது, இவனுக்கு மாமூல் வருது. அதனால் கஞ்சாவை ஒழிக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தா 24 மணி நேரத்தில் எல்லா கஞ்சா வியாபாரியும் ஏரியா விட்டு ஓடிடுவான். ஆனால் அதை யார் செய்வது? கடவுளாக வந்து இறங்கி செய்வது, தேவ தூதர்களாக வந்து செய்வது. அப்போ இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால் செய்ய முடியாது. எப்படி டாஸ்மார்க் பார் 24 மணி நேரம் விற்கிறானோ அதே போல் தான் கஞ்சா விற்கிறது. அரசு நிர்ணயித்த காலம் மத்தியானம் 12 மணிக்கு திறக்கணும், ராத்திரி 11 மணிக்கு பூட்டிடணும். ஆனால் எப்போ போய் சைடில் விட்டாலும் 50 ரூபா அதிகமாக கொடுத்தீங்கன்னா பாட்டில் கிடைக்கும். அப்போது இது இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் நடக்குமா? தெரியும். வட்ட செயலாளர் நடக்க தெரியாமல் நடக்குமா? அதே தான். கஞ்சா விற்கிறது அப்படி தான், அபின் விற்கிறது இப்படி தான், ஹெராயின் விற்கிறது இப்படி தான், மெட்டமைன் விற்கிறது அப்படி தான், சாதிக்கு விற்றது அப்படி தான். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார். நன்றி, வணக்கம்.